கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்து ஆலயங்களின் சொத்துக்கள் அரசால் அபகரிக்கப்பட்டிருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 5.5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொன்னாங்க. இந்து சமயத்துறை அறிக்கை இருக்குது. இன்னைக்கு 3 லட்சம் ஏக்கர் தான் நிலம் இருக்கு. வடிவேல் கிணத்த காணும்னு சொன்னது போல காணும். அந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கி அங்கே டீ கடை, ஹோட்டலு எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சுட்டாங்க. திராவிட ஆட்சியாளர்கள் தமிழகத்தை ஆள வந்த பொழுது 67க்கு பிறகு கோவில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 43,000 கோயில்களை இந்து சமய அறநிலையத்துறை என்ற பெயரில் இந்த ஆட்சியாளர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அறநிலையத்துறை சட்டத்தை எடுத்துட்டு வந்து அந்த முன்னாள் நீதிபதி தானே, அந்த ஆளுக்கு எனக்கு ஒரு விவாதம் ஏற்பாடு பண்ணுங்க. இந்து அறநிலையத்துறை சட்டத்துல இப்படிலாம் இருக்குன்னு சொல்லுங்க. அரசாங்கம் எடுத்துக்கலாம், நிதியை எடுத்துக்கலாம், இடத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற சட்டத்தை சொல்லுங்க. அரசு அதிகாரிகளான இஓவும் ஏசியும் டிசியும் கமிஷனரும் இந்து சமயத்துறை அமைச்சர் முடிவு பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இன்னும் வெட்ட வருஷமா சொல்றமா, கோயில் திருக்கோயில்களுக்குள்ள இஓக்கும் டிசிக்கும் அலுவலகமே இருக்கக்கூடாது. நீ உண்டியல் காசுல பக்தர்கள் காணிக்கையாக முருகன் பெருமானையும் சிவபெருமானையும் பெருமாளையும் வேண்டிக்கிட்டு உண்டியல்ல போடுற காசை திருடி நீ முருகனுக்கு யாரு மாநாடு நடத்த? நீனு யார்? நீ அந்த காசை தொடுறதுக்கு உனக்கு தகுதி? 500 பவுனை வெளியில இருந்து வாங்கிட்டு ஆன்டிக்ஸ் கடத்தி விற்கிறான்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். அது சொல்லுங்க. யாருக்கிட்ட நகையை உருக்குற? நகையை உருக்குற அதிகாரம் உனக்கு எந்த சட்டம் கொடுத்துச்சு? இப்போ ஒரு கூட்டம் கிளம்புது நேத்திலிருந்து. கோவில் காசை கொடுத்து கல்வி சேவை செய்யக்கூடாதா? அது இறை செயல் தான். கல்வி கொடுக்கறது நியாயம் தான். கல்வி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அங்க போய் கொளத்தூருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கட்டின காலேஜில் ஒரு முஸ்லிம் பேராசிரியர், ஒரு கிறிஸ்துவ பேராசிரியர் எப்படி நியமிக்கிறீங்க? ஒரு தர்கா இருக்கு, ஒரு மசூதி இருக்கு, அதை சுத்தி வணிக வளாகங்கள் கட்டப்படுது. அந்த வணிக வளாகத்துல ஒரு ஹிந்துக்கு அவங்க இடம் கொடுத்துருவாங்களா? நீ அரசாங்க அதிகாரிகள் தானே, அரசாங்கத்துல சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு செலவு பண்ண, நீங்க டீ குடிக்க, நீங்க முந்திரி பக்கடை சாப்பிட, நீங்க மைசூர் போண்டா திங்க, நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க, நீங்க டிஸ்டில் வாட்டர் குடிக்கிறதுக்கு கோயில் இருந்து நாங்க போட்ட படத்தை திருடி திங்கிறீங்க. இந்து சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொரோனா போன்று ஒழிக்க வேண்டும் அப்படி என்று பேசியே இந்தியா முழுவதும் வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் கொடுத்து சொந்த ஜாமீனில் இங்கு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலினை அழைத்துக் கொண்டு போய் இறுதி உரை நிகழ்த்த வைத்தார் சேகர் பாபு அவர்கள். இது கல்லூரி கட்டக்கூடாது என்பது எங்களது நோக்கம் அல்ல. கல்லூரி கட்ட அரசாங்கத்திற்கும் அறநிலையத்துறைக்கும் சட்டம் அனுமதிக்கவில்லை. இன்னும் தீவிரமாக திரு எடப்பாடி அவர்கள் இந்த அரசியலை முன்னெடுத்தால் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்து மத நம்பிக்கையுடைய இந்து சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திமுக காரன் எடப்பாடி ஓட்டு போட்டோம். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எழுச்சி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. மேட்டுப்பாளையத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி பல விதமான கருத்துக்களை அவருடைய பிரச்சாரத்தின் போது முன் வச்சிட்டு இருக்கிறாரு. அதுல இப்போ சமீபத்துல பேசின ஒரு கருத்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கோயில் நிதியை இவங்க கல்லூரி கட்டுறதுக்காக பயன்படுத்துறாங்க. திமுக ஆட்சி இந்துக்களினுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு முக்கியத்துவம் தரதில்லை அப்படின்ற மாதிரியான துணியில அந்த கருத்தை வைக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. உங்களுடைய பார்வையில அதை எப்படி பாக்குறீங்க? திமுக மேல வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் பற்றிய உங்க பார்வை என்ன? இதை இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாருன்னு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அவர்கள் ஆட்சியின் மீதே இப்படிப்பட்ட விமர்சனங்கள் உண்டு. அவங்க கல்லூரி வேணா கட்டாம இருந்திருக்கலாம். பட் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு கோவிலுடைய நிலத்தை 60 ஏக்கர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு எந்த விதமான முன்னனுமதியும் பெறாமல், பக்தர்கள்ட்ட எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல், அதற்கு எந்த விதமான அரசு ஆணையும் பிறப்பிக்காமல் அங்கே பில்டிங் கட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரங்கராஜ நரசிம்மன் என்கின்ற திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு களப்போராளி, ஆன்மீக களப்போராளி தான் அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு பேசி அதுக்கு நீதிமன்றங்களுக்கு போய் நீதிமன்றங்களை தடையாணை பெற்று இது நடந்துச்சு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்து ஆலயங்களின் சொத்துக்கள் அரசால் அபகரிக்கப்பட்டிருக்குது. அது திமுக ஆண்டிச்சா அண்ணா திமுக ஆண்டிச்சாங்கிறதுலாம் 2வது பிரச்சனை. ஆனால் அரசாங்கத்தால் இந்து கோவில்களின் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்குது.
அப்படி அபகரிக்கப்பட்ட இடம் ஏகப்பட்ட இடம் இருக்கு. அது இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 5.5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொன்னாங்க. இந்து சமயத்துறை அறிக்கை இருக்குது. இன்னைக்கு 3 லட்சம் ஏக்கர் தான் நிலம் இருக்கு. 1.5 லட்சம் ஏக்கர் 2 லட்சம் ஏக்கர் எங்கே போச்சுன்னு தெரியல. எடுத்தவன் யாரு, வச்சிருக்கிறவன் யாரு, அது எந்த கிளாசிஃபிகேஷனில் இருக்குது, அது கோயில் நிலமாக தான் இருக்குதா, இல்லை வந்து கோயில் நிலமாக இல்லாமல் பட்டா மாற்றி சிட்டா மாற்றி பிளாட்டு போட்டு வித்துட்டாங்களா, எதுவுமே தெரியல. 1.5 லட்சம் ஏக்கரை காணும். திரு ஹச் ராஜா அவர்கள் ஒரு தடவை பேசினப்ப சொன்னாங்க, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடும்பன் கோயில், இடுமனார் கோயில்னு 2 கோவில்கள் கோயிலையே காணும். அண்ணன் ஹச் ராஜா அவர்கள் இது சம்பந்தமாக முதலமைச்சராக திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் சட்டசபையிலே இது சம்பந்தமாக தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு ஈஓ இருக்காரு, கோயிலை காணும். கோயிலுக்கு ஈஓ மட்டும் இருந்தார். காணும்னா எப்படி சொல்றாங்க? காணும், வடிவேல் கிணத்த காணும்னு சொன்னது போல காணும். அந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கி அங்கே டீ கடை, ஹோட்டலு எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சுட்டாங்க. திராவிட ஆட்சியாளர்கள் தமிழகத்தை ஆள வந்த பொழுது 67க்கு பிறகு கோவில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுமா, இப்போ ஒரு திருக்கோயில் இருக்கு, அந்த திருக்கோயில் அந்த பகுதியில் உள்ளவர்களால் ஒரு அறங்காவலர் குழு அமைத்து அந்த கோவில் பராமரிக்கப்படும். இப்போ நான் இதில் பாரிஸில் வந்து காளிகாம்பாள் கோயில் இருக்கு. காளிகாம்பாள் கோயில் வந்து இந்த தங்க நகை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்களே, அவங்க விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த விஸ்வகர்மாவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கே கோயிலுக்கு அறங்காவலர்களாக வர முடியும் அப்படின்னு ஒரு அவங்க அந்த கோயிலுக்கு ஒரு பாலிசி இருக்கு. இப்போ அங்கே ஒரு அறங்காவலர்கள் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் ஆகிடுது. டிஸ்பியூட் ஆகி பிரச்சனை ஆகிடுது. பிரச்சனை கோர்ட்டுக்கு கூட போகலாம். அப்போ அறநிலையத்துறை என்ன செய்யணும்னா, போய் அந்த கோயிலை வந்து நிர்வாக ரீதியாக எடுத்து அங்கே 2 தரப்புக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, இந்த அறங்காவலர் குழுக்கள் சொல்லக்கூடிய இந்த 2 அணிகளும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, அந்த குற்றச்சாட்டுகளை எப்படி சீர் செய்வது, யார் மேலே தப்பு இருக்கு, யார் மேலே தவறு இல்லை, யார் கையில் கோயிலை ஒப்படைக்கணுங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ந்து தீர்மானம் செய்து அது யாருக்கிட்ட ஒப்படைக்கணுமோ அதை 5 வருஷத்துக்குள்ள ஒப்படைச்சிட்டு ஈஓ கோயிலை விட்டு வெளியே வந்துடணும். இதுதான் அறநிலையத்துறை சட்டம். இந்த சட்டத்தை மீறி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 43,000 கோயில்களை இந்து சமய அறநிலையத்துறை என்ற பெயரில் இந்த ஆட்சியாளர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஒரு ஈஓ அப்பாயின்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணணும். இந்த கோயில்ல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் இன்னாரை ஈஓவா அப்பாயின்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணணும். அந்த ஜிஓவை கேட்டு டிஆர் ரமேஷ் என்கின்ற கோயில் பாதுகாப்புக்காக ஒரு அமைப்பை நடத்தக்கூடிய ஒருவர் அண்ணன் வந்து கேஸ் போடுறாங்க. சரி, இப்ப நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து அரசு வந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்டுள்ள இடங்களை எந்த இடத்தை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு வித்தியாசம் இருக்கு, அது வந்து 2ஆ பிரிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சட்ட ரீதியாகவே. அது வந்து எப்படின்னா, அரசு அந்த அறநிலையத்துறையில இருந்தோ இல்ல கோயில் நிதியை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அரசாங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த கோவிலினுடைய பராமரிக்கோ எதுக்காவது அரசாங்கத்தினுடைய பணம் பயன்படுத்தப்பட்டா அந்த கோவிலினுடைய நிதியை எடுத்துக்கிறதுக்கான உரிமை அரசுக்கு இருக்கு. அப்படி இல்லாத போது அப்படி அறநிலையத்துறை சட்டத்தை எடுத்துட்டு வந்து அந்த முன்னாள் நீதிபதி தானே, அந்த ஆளுக்கு எனக்கு ஒரு விவாதம் ஏற்பாடு பண்ணுங்க. இந்து அறநிலையத்துறை சட்டத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. அரசாங்கம் எடுத்துக்கலாம், நிதியை எடுத்துக்கலாம், இடத்த எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற சட்டத்தை சொல்லுங்க. அத வந்து கிளாரிஃபைடா வந்து சொல்லிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கிளாரிஃபைடு அன்கிளாரிஃபைடு எல்லாம் கிடையாது. அறநிலையத்துறைக்கு வேலை கணக்க புள்ள உத்தியோகங்க. நீ போய் கும்பாபிஷேகம் எப்ப நடத்தணும், என்னைக்கு நடத்தணும், எத்தனை மணிக்கு நடத்தணும், தமிழ்ல நடத்தணுமா சமஸ்கிருதத்துல நடத்தணுமா, அங்க தண்ணி கொடுக்கணுமா, அங்க நீர்மோர் கொடுக்கணுமா சொல்ற அதிகாரம் உனக்கு கிடையாது, யோகிதை உனக்கு கிடையாது. சட்டம் உனக்கு அனுமதிக்கவே இல்லை. நாங்க போட்ட சட்டம் இல்ல, மோடி கவர்மெண்ட் போட்ட சட்டம் இல்ல, ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் முத அறநிலையத்துறையை உருவாக்குனதா சொல்லி பெருமை பித்திக்கிறாங்க. அந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட அறநிலையத்துறை சட்டம் அனுமதிக்கல உங்களை. இவங்க ஒண்ணு 72 பார் 43 பார் தூக்கிட்டு வருவாங்க. அங்க உள்ள அறங்காவலர் குழு முடிவு செய்து நாங்க ஒரு கல்லூரி கட்ட போறோம், நாங்க ஒரு பொது காரியத்துக்கு ஒரு இந்த ஃபண்ட் எக்ஸ்ட்ரா ஃபண்டை நாங்க செலவு பண்ண போறோம் அப்படின்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவங்க அந்த பணியை செய்யலாம்.
அரசு அதிகாரிகளான ஈஓவும் ஏசியும் டிசியும் கமிஷனரும் இந்து சமயத்துறை அமைச்சர் முடிவு பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இன்னும் வெட்ட வருஷமா சொல்றோமா, கோயில் திருக்கோயில்களுக்குள்ள ஈஓக்கும் டிசிக்கும் அலுவலகமே இருக்கக்கூடாது. நீ ஒரு அரசாங்க அதிகாரி, நீ அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற, அரசாங்கம் சொன்ன ஒரு பணிக்கு அமர்த்தி இருக்குது, நீ உனக்குன்னு அலுவலகம் கோயிலுக்கு வெளியில இருக்கணும். உனக்குன்னா கோயிலுக்குள்ள, உனக்கு எப்படி கோயிலுக்குள்ள வந்து அலுவலகம் கொடுக்கலாம்? அதுக்கு கரண்ட் பில்லுலேருந்து, அதுக்கு டாய்லெட் வசதியிலேருந்து, ஃபேன்லேருந்து எல்லாத்துக்கும் கோவில் காசு எடுத்து செலவு பண்றீங்க. அதுக்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்கு? சட்டத்துல பெடர் இருக்கா? இது சம்பந்தமா விவாதிக்க யார் வேணாலும் வரட்டும். நான் ஒரு சாமானியன், நான் சட்டம் படிக்கல, நான் கேட்கிற கேள்வி சட்டப்பூர்வமா அவங்க நிரூபிக்கட்டும். சந்துருவே வர சொல்லுங்க, முன்னாள் நீதியரசர் தான் இருந்தாலும் வர சொல்லுங்க. நீ செம்பட்ட தலையோட உட்காந்து நீ திராவிட அரசியல் பேசக்கூடாது. நீ முன்னாள் நீதிபதினா நீதிபதிக்குள்ள அந்தஸ்தோட பேசணும். சட்டத்துல இருக்கக்கூடியதுன்னு சட்டத்துல இல்ல அப்படி நான் சொல்றேன், நிரூபிக்க சொல்லுங்க. சொல்றாங்களாமா சட்டத்துல 72 என்னமோ சொல்றாங்க, அதன்படி பொது காரியங்களுக்கு கோயில் நிதியை செலவு செய்ய முடியும் அப்படின்னு சட்டம் சொல்றாங்க. அந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருப்பது என்ன? அங்க உள்ள அறங்காவலர்கள் கூடி இன்னைக்கு ஒரு சர்ப்ளஸ் ஃபண்ட் வந்து ஒரு 50 கோடி ரூபாய் இருக்கு, கோயில் இடம் இந்த இடத்துல ஒரு 5 ஏக்கர் இருக்கு, அந்த 5 ஏக்கர்ல ஏழைகளுக்கும் பாலைகளுக்கும் பாதிக்கப்படக்கூடிய ஹிந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வியை மேம்பாட்டு அடைய செய்வதற்கு ஒரு கல்லூரியை நாங்க கட்ட போறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த கல்லூரியை கட்டுவதற்கு அறங்காவலர் குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதே ஒழிய அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரத்தை சட்டம் கொடுக்கவில்லை. நீ யார் அதை செய்ய? நீ இப்படி சட்டசபையில அறிவிக்கலாம். உனக்கு என்ன யோகியதை இருக்கு? சட்டசபையில வந்து நாங்க வந்து இந்து சமய நிலையத்துல கபாலி கோயில் காசை எடுத்து நாங்க வந்து முதலமைச்சர் தொகுதியில கட்டுவோம், நாங்க பழனி காசு எடுத்து கனிமொழி அக்கா தொகுதியில போய் நாங்க ஒரு பள்ளிக்கூடம் காலேஜ் கட்டுவோம்னு சொல்றதுக்கு சட்டசபையில அறிவித்து உனக்கு என்ன யோகியதை இருக்கு? உனக்கு என்ன சட்டம் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு? வா பேசுவோம். அதாம்மா இந்த டிஆர் ரமேஷ் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த கோயில்கள் ஒரு பெரிய பெரிய கோயில்களை பட்டியலிட்டு திருவண்ணாமலை, பழனி, திருச்செந்தூர், அப்புறம் பெரிய கோயில்களை பட்டியலிட்டு அங்க ஏசி அந்தஸ்துல ஆள் இருக்கிறாங்க. அவங்க எந்த ஜிஓவின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜிஓ டேட் என்ன, அவங்களோட அந்த கோயில்ல அவங்க எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக போனாங்க, அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதா, அந்த 5 ஆண்டு காலம் முடிஞ்சிடுச்சா, முடிஞ்சு போய் அவங்க எப்படி இருக்கலாம், அதுக்கான ஜிஓவை கேட்டு கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காரு. இந்து சமயத்துல ஜிஓவே இல்ல, ஆக்கிரமிச்சிருக்காங்க கோயில. இதே போல ஒரு மசூதி நிர்வாகத்துக்குள்ளேயோ ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்திற்குள்ளேயோ ஒரு சிஎஸ்ஐ கட்டுப்பாட்டில், சிஎஸ்ஐக்கு நிறைய சொத்து இருக்கு, போய் இவங்களால நிர்வாகம் பண்ண முடியுமா? ஆனா அரசு நிதியிலிருந்து கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த அரசாங்கம் உதவி செய்யுது. ஆனா இந்துக்களுக்கு அரசு நிதியிலிருந்து நான் உதவி செய்யறாங்க. நாங்க 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னு பெருமை பெற்றுறாங்களே. 3000 கோயில்களுக்கு கிறிஸ்டியன்ஸுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அரசு நிதியிலிருந்து எந்த மாதிரியான உதவிகளை செய்யறாங்கன்னு சொல்ல வரீங்க? மக்கா மதினா போயிட்டு வர்றதுக்கு காசு கொடுக்குறாங்க, ஜெருசலம் போயிட்டு வர்றதுக்கு காசு கொடுக்குறாங்க, நோம்பு கஞ்சி கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. 900 கோடி 1000 கோடி அரசு அறிவிக்கவே கொடுக்குறாங்களா? அரசு அறிவிக்கவே கொடுக்குறாங்களே. 900 கோடி ஒதுக்கி இருக்கோம், 300 கோடி ஒதுக்கி இருக்கோம், 100 கோடி ஒதுக்கி இருக்கோம், அவங்களே தான் சொல்றாங்களே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 3000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணீங்க. இந்த 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றது திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு 400 கோடின்னு சொன்னாங்க. இந்த 400 கோடியில இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயில் உண்டியல் வசூலில் இருந்து எவ்வளவு நிதி எடுத்துக்கிட்டோம், டோனார் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க, அரசாங்கம் தனது வரி வருவாயிலிருந்து எவ்வளவு கொடுத்துச்சு, 400 கோடி வந்துச்சு. இந்த 400 கோடிக்கான வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வார் திரு சேகர் பாபு. தமிழக அரசு கொடுக்குமா? இல்ல நீதிபதி சந்துரு கேட்டு வாங்கி தருவாரா? 400 கோடி செலவு பண்ண சொல்றாங்களே, 400 கோடி எப்படி வந்துச்சு சொல்லுங்க. 400 கோடி எப்படி வந்துச்சு? யாரு கொடுத்தா? எங்க இருந்து எடுத்த? யார் யாரெல்லாம் கொடுத்தா டோனாரு? எத்தனை பேர்? எவ்வளவு டோனார்ல இருந்து வந்துச்சு? எவ்வளவு அரசாங்கம் கொடுத்துச்சு? எவ்வளவு கோயில் கொடுத்துச்சு? சொல்ல முடியுமா? 3000 கோயில் சொல்லியிருக்குல்ல, 3000 கோயிலுக்கு தனித்தனியா லிஸ்ட் போட்டு இந்தந்த கோயிலுக்கு இவ்வளவு ரூபா செலவாச்சு, டோனார் இவ்வளவு கொடுத்தாங்க, கோயில் நிதியிலேருந்து இவ்வளவு எடுத்துக்கிட்டோம், நான் அரசாங்கம் இவ்வளவு நிதி போட்டுச்சு, கும்பாபிஷேகம் பண்ணு சொல்றேன்னா என் அரசாங்கம் 3000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிருக்குன்னு சொன்னாக்கா ஏத்துக்கலாம். நீ
அரசாங்கத்து பணத்தை இந்து கோயில்களுக்கு ₹1 செலவு பண்ணல. ஆனா ஆடிட்டிங் ஃபீஸ் 8%, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் 4% கோயில்ல இருந்து எடுக்கிறானுங்களே. ஆடிட்டிங் பண்ணிருக்கலாமா? இன்டர்னல் ஆடிட்டிங் மட்டும் தான் பண்றானுங்க. ஒரு இன்டர்னல் ஆடிட் முடித்த இந்த 43,000 கட்டுப்பாட்டுல இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருக்கக்கூடிய கோயில்கள்ல 43,000 கோயிலுக்கும் வருடா வருடம் இன்டர்னல் ஆடிட்டிங் செய்யப்பட்டிருக்கிறதா? தமிழக அரசுக்கு பதில் சொல்லுமா? இந்த நீதியரசர் முன்னாள் நீதியரசர் செமட்டத்துறை சந்தூர் சொல்லுவாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப பாஜகவினுடைய ஒரு வாய்மொழியா வந்து பிரதிபலிக்க பாஜகவின் மொழியோ அதிமுகவின் மொழியோ, நீ கல்லூரி கட்டுறது தப்பு, அத கோயில் பணத்தை எடுத்து திருடி கட்டுறது தப்பு, முருகன் மாநாடு நடத்துறது தப்பு, அதுக்கு கோயில் காசை திருடுறது தப்பு. நீ தமிழக அரசுடைய வரி வருவாயில் இருந்து நீ பணத்தை எடுத்து முருகனுக்கு மாநாடு போடு, பெருமாளுக்கு மாநாடு போடு, சிவனுக்கு மாநாடு போடு, இல்ல அண்ணா திமுக ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்து போடு. நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். நீ உண்டியல் காசுல பக்தர்கள் காணிக்கையாக முருகன் பெருமானையும் சிவபெருமானையும் பெருமாளையும் வேண்டிக்கிட்டு உண்டியல்ல போடுற காசை திருடி நீ முருகனுக்கு யாரு மாநாடு நடத்த? நீனு யார்? நீ அந்த காசை தொடுறதுக்கு உனக்கு தகுதி? 12% பணம் எடுக்கிறாங்க. ஆடிட்டிங் ஃபீஸ் 8%, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் 4% எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு கோயில்லையும். அந்த கோயிலுக்கு அந்த பணம் எடுக்கிற கணக்குக்கு பணத்துக்கான கணக்கு வழக்கு என்ன? அந்த கணக்கு வழக்கை காட்ட சொல்லுங்க. இன்னைய வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை சியுஜிக்குள்ள வராது. சியுஜின்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், அதுக்கு கீழே கொண்டு வா, நாரி நரகுழஞ்சி போயிடுவானுங்க. ஏன்னா இன்டர்னல் ஆடிட்டிங் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் கிடையாது, கேள்வி கேட்க ஆளும் கிடையாது. இந்துக்களை போட்டு தலைக்கு புறப்பட்டு மிதிச்சாலும் கேள்வி கேட்பார்க்கிற அநாதைகளாக இந்துக்கள் திராவிட ஆட்சியாளர்களால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்து ஆலயங்கள் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்து ஆலயங்களில் ஊழல்களும் அட்டூழியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறேன், கோயிலுக்குள்ளேயே நான் வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறேன், அதெல்லாம் செய்யறதுக்கு நீ யார்? நீ உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ அங்க என்ன வேலைக்கு போன? ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நீ கோயிலுக்குள்ள போன. அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு உன் சட்டம் சொல்லுது, இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் சொல்லுது, நீ 5 வருஷம் கழிச்சு அப்ப அந்த கோவில் வாசல்ல போடக்கூடிய கடைகள் அதுவே தவறுன்னு சொல்ல வரீங்களா சார்? எதுக்கு கடை? பிரசாத கடை எதுக்கு? அந்த பிரசாதம் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதமா? பிரசாத கடைன்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குற? இல்ல சார், அர்ச்சனைக்காக போகக்கூடியதுக்கு அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அந்த மாதிரியான கடைகளும் இருக்கே, அதுவும் வந்து கோயிலுடைய வாசல்ல கோயில் அர்ச்சனை கிடக்குற வெளியே அர்ச்சனை டிக்கெட் அர்ச்சனை டிக்கெட் விற்கிறது தான் உன் வேலை. செல்போன் எடுத்துட்டு போறான்னு சட்டம் போறாங்க, அதுக்கு 10 ரூபா காசு வாங்குறாங்க. நகை பழைய நகைலாம் உருக்க போறாங்க. பழைய நகைகள் 1000 ஆண்டுகள் நகை இருக்கும், 500 ஆண்டுகள் நகை இருக்கும், அது 10 கிராம்ல இருக்கும். அந்த 10 கிராமுக்கு அதுக்கு மதிப்பு கிடையாது. அந்த ஆன்டிக்ஸ் அதுக்கு வந்து தொல்பொருள், அது அதிசய பொருள், அது 500 ஆண்டுகள் பழமையான பொருள், அதுக்கு உலக சந்தையில மதிப்பு வேற. நாங்க வந்து 500 பவுனை ஒதுக்கணும், அதுல வந்து 400 பவுன் கிடைச்சிச்சுன்னு பதில் சொல்றானுங்க. 500 பவுனை வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து ஆன்டிக்ஸ் கடத்தி விற்கிறான்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். பதில் சொல்லுங்க. யாரகிட்ட நகையை உருக்குற? நகையை உருக்குற அதிகாரம் உனக்கு எந்த சட்டம் கொடுத்துச்சு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துச்சா? இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் கொடுத்துச்சா உனக்கு அந்த அதிகாரத்தை? யாரு கொடுத்த அதிகாரத்தை? கல்லூரி கட்ட அரசாங்கத்துக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? அதை சட்டசபையில் அறிவிக்கக்கூடிய தகுதி அமைச்சருக்கு எப்படி வந்துச்சு? இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா? இப்ப ஒரு கூட்டம் கிளம்புது நேத்திலிருந்து, கோவில் காசை கொடுத்து கல்வி சேவை செய்யக்கூடாதா? ஏழைப்பாளைகளுக்கு கல்வி கொடுக்க கூடாதா? கல்வி கொடுப்பது தவறா? கல்வியும் ஒரு இறைதானே, தெய்வ செயல் தானே அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புது. அது இறை செயல் தான், கல்வி கொடுக்கறது நியாயம்தான், கல்வி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அங்க போய் கொளத்தூருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கட்டின காலேஜில் ஒரு முஸ்லிம் பேராசிரியர் ஒரு கிறிஸ்துவ பேராசிரியர் எப்படி நியமிக்கணும்னு இல்ல சார், நியமிக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ அதுக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பும் வந்துருச்சு. நீதிமன்றத்துக்கு போனதான தடுத்து நிப்பாட்டப்பட்டது. இல்ல, அவர் அந்த தனிப்பட்ட நபர் வந்து போய் நீதிமன்றத்துல வந்து அந்த தனிப்பட்ட நபருக்கு வந்து நீ உரிமை கொடுக்குற. பழனி கோயில் பழனி இல்ல சார், நியமிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அது அவருதான் தனிப்பட்ட ஒரு நபரா போய் இஸ்லாமிக் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு காலேஜ் நடத்துறாங்க. அதுல என்ன பேராசிரியர் நியமிப்பாங்களா? இல்ல பேராசிரியர் நியமிப்பாங்களா? இல்ல சார், ஒரு தர்கா இருக்கு, ஒரு மசூதி இருக்கு, அதை சுத்தி வணிக வளாகங்கள் கட்டப்படுது. அந்த வணிக வளாகத்துல ஒரு ஹிந்துக்கு அவங்க இடம் கொடுத்துருவாங்களா? கொடுத்துருக்காங்களா? ஆனா திருக்கோயில் சொத்துக்கள்ல கிட்டத்தட்ட 40% மாற்று மதத்தின் தான் பயன்படுத்திட்டு வராங்க.
மாற்று மதத்தினர் தான் பயன்படுத்திட்டு வராங்க. ஏன் கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்கணும்? அப்படி நீ கல்லூரி அறங்காவலர்கள் குழு கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு கல்லூரி துவக்கப்பட்டால் அந்த கல்லூரி எப்படி நடத்தணும், அதுல சிலபஸ் எப்படி வைக்கணும்னு வழிகாட்டு நெறிமுறையை இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் சொல்லுது. அது இந்து சமயம் தொடர்பான கல்வியை அங்கு போதிக்க வேண்டும். இவங்க பிபிஏ நடத்துறதுக்கு சொல்லல, இவங்க பிகாம் கோர்ஸ் நடத்துறதுக்கு சொல்லல, கல்லூரி ஆரம்பிக்க சொல்லி இந்து சமயம் தொடர்பான கல்வியை கற்பிப்பதற்கு நீ கல்லூரி நடத்தலாம்னு சொல்லுது. நீ போய் பிபிஏ தானே ஆரம்பிச்சு வச்சிருக்க, குளத்தூர்ல பிகாம் கோர்ஸ் தானே ஆரம்பிச்சு வச்சிருக்க. அப்படி சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை சட்டம். நீ மூதாதையர்னு சொல்லிக்கிற, உங்களோட முன்னோடின்னு சொல்லிக்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சு நீ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற. ஏமா இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் கமிஷனர் ஃபண்டுன்னு எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்க சொல்லுமா, தந்துருவேன். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் ஒரு கோயில்ல உபரி இருக்கு, அந்த கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபா செலவாகும்னு வச்சுங்க. அர்ச்சகர்கள் சம்பளம், பூஜை, விழாக்கள், திருவிழாக்கள், தேர் திருவிழா, தீமிதி திருவிழா, அந்த திருவிழா, இந்த திருவிழான்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வழிகாட்டு முறைமை இருக்கும், திருவிழாக்கள் இருக்கும். இதற்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 லட்சம் ரூபா செலவாகும். 40 லட்சம் ரூபா அந்த கோயிலுக்கு வருமானமா வந்துடுச்சு. அப்போ உபரி நிதி அதை கோயில் பேர்ல, அந்த தெய்வத்தின் பேர்ல பேங்க்ல டெபாசிட் போட்டு வைக்கணும். நீ 43,000 கோயில் இருக்கா, ஒவ்வொரு கோயிலும் தனித்தனி அமைப்பது, தனித்தனி நிர்வாகம். நீ அந்த கோயில் சாமி பேர்ல டெபாசிட்டா போட்டு வைக்கணும். அந்த 20 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதுல 15% 20% கமிஷனர் ஃபண்டா அனுப்புங்கடான்னு சொல்லி கமிஷனர் ஃபண்ட் வாங்கி வச்சிருக்கானு. இப்படி சட்டத்துல இடம் இருக்கா? எங்கேயாச்சும் சட்டத்துல இடம் இருந்து செஞ்சிருக்காங்க? நீதிபதி சந்திரனுக்கு விளக்கம் சொல்வாரா? எப்படி கமிஷனர் ஃபண்ட் வாங்குறானுங்க? கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங் நடக்குது, ஏசி டிசி எல்லாரும் உட்காந்து மீட்டிங் போடுறாங்க. உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில். நீ நிர்வாக செலவுன்னு 4% எடுக்கிறீல்ல, அதெல்லாம் நிர்வாக செலவு பண்ணணும். நீ அதுல இருந்து டீ, காபி, முந்திரி பக்கடெல்லாம் வாங்கி திங்கணும். அதை விட்டுட்டு இந்த அகஸ்தியர் கோயில் ஒன்று இருக்கு நுங்கம் பக்கத்துக்கிட்ட, அந்த கோயில சொல்லி காப்பி ஏற்பாடு பண்ணு, கபாலீஸ்வரர் கோயில் சொல்லி முந்திரி பக்கடை ஆர்டர் பண்ணு, நீ டிஸ்டிலரி வாட்டர் கொண்டு வா, நீ கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வான்னு கோயில் உண்டியல் படத்துல செலவு பண்ணிட்டு நீ ஏன்டா மீட்டிங் நடத்துற? நீ அரசாங்க அதிகாரிகள் தானே. கமிஷனர் ஆரம்பிச்சு ஏசி டிசி இஓ எல்லாரும் அரசு அதிகாரிகள் தானே. அரசாங்கத்துல சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு செலவு பண்ண, நீங்க டீ குடிக்க, நீங்க முந்திரி பக்கடை சாப்பிட, நீங்க மைசூர் பொண்டாத்தீங்க, நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க, நீங்க டிஸ்டிலரி வாட்டர் குடிக்கிறதுக்கு கோயில்ல இருந்து ஏன்டா நாங்க போட்ட படத்தை திருடி திங்கிறீங்க? திருடி தின்னு மீட்டிங் நடத்துறானுங்க. அதுல சட்டத்துக்கு இடம் இருக்கா? அதுல சட்டப்படி அதெல்லாம் கேட்டு வாங்குறானுங்க. ஆணையர் தலைமையில் நடந்த மீட்டிங் செலவு கணக்கு எழுதுறானுவோ, முந்திரி பக்கடை சாப்பிட்டது, டாய்லெட் போடுறானோ, அந்த டாய்லெட்டுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு சீட்டு போடுறதுக்கு 1000கணக்கான ரூபாய் எடுத்து செலவு பண்ணணும். கோயிலுக்குள்ள டாய்லெட் உனக்கு எதுக்குடா கோயிலுக்குள்ள அலுவலகம்? நீ யார்? நீனு ஒரு கோயில்ல பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அந்த கோவிலை சீர்திருத்தணும்னு சொன்னாக்கா, அறங்காவலர் குழு இல்லைன்னா, ஒரு அறங்காவலர் குழு இல்லை, அறங்காவலர் குழு இருந்த குழுக்குள்ள சண்டை சச்சரவு வந்துருச்சு, ஈஓ உள்ள போறாரு. அப்ப அறங்காவலர்கள் இல்லாத சமயத்தில் அந்த கோயிலை அறங்காவலர் குழுவுக்கு நிகராக ஒருவர் இருந்து நிர்வகிக்க வேண்டும். அவரை தக்காராக நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு சரத்து இருக்கு. அக்காராக நியமிக்கலாம்னா, இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு கோயில், அந்த கோயில்ல ஒரு பிரச்சனை. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற ஆன்மீகவாதி, ஆன்மீக செம்மல், ஆன்மீக தொண்டு செய்யக்கூடியவர் யாராவது ஒரு முக்கிய நபரை தக்காராக நியமிக்க வேண்டும். ஆனா இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? ஈஓ அப்பாயின்ட் பண்றாங்கல்ல, ஈஓவை தக்காரா மாறிடுவார். தக்கார் போஸ்ட் எதுக்கு? ஈஓ போஸ்ட் எதுக்கு? ஈஓ என்கின்ற மனிதன் அரசாங்க அதிகாரி. அவனுக்கு கோயில் வழிபாட்டு முறைகளிலோ, கோயில் பூஜை புனஸ்கரங்களிலோ, கோயில் நடக்கக்கூடிய திருவிழாக்களுக்கோ முடிவெடுக்க அதிகாரமற்ற நபர். அவர் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும், அங்கு நடக்கக்கூடிய கணக்கு வரவு செலவுகள் சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதற்காகவும், வரவேண்டிய ஒரு 10 வேலி நிலம் இருக்கும், அதுல இருந்து அந்த குத்தகை பணங்கள் கரெக்டா வருதா, வாடகை கரெக்டா வருதா, அந்த வர்ற பணத்தை இவங்க ஒழுங்கா செலவு பண்றாங்களா இல்லையா என்பதை 5 வருடம் கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அரசாங்க அதிகாரி தான் ஈஓ. ஆனா தக்காரை நியமிக்க வேண்டும். அந்த தக்கார் பண்ற செலவுகளையும், அந்த தக்கார் பண்ற வரவு செலவுகளை சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு பார்க்கக்கூடிய அதிகாரி தான் ஈஓ.
செலவு பண்ற அதிகாரியாவும் ஈஓவே இருப்பாராம், அதை சரி பார்க்குற அதிகாரியாவும் ஈஓவே இருப்பாராம். இது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க, ஒரு சேனல் நடத்துறீங்க, அந்த சேனலுக்கு வந்து ஒரு மேனேஜர் இருக்கார். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இந்த கெஸ்ட்டை கூப்பிடுங்க, இந்த இன்டர்வியூ எடுங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்து 5000 ரூபா நான் பட்ஜெட் தரேன் அப்படின்னு மேனேஜர் ஒதுக்குவார். அதை நீங்கள் செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ணிட்டு கணக்கை கொண்டு போய் கொடுப்பீங்க மேனேஜர்கிட்ட. இது ஒரு வழிமுறைன்னு வச்சுங்க. இப்போ மேனேஜரே நிதியும் ஒதுக்குவார், மேனேஜரே செலவு பண்ணுவார். இந்த நிர்வாகம் உருப்படியான நிர்வாகமா? ஆண்மை உள்ள நிர்வாகமா? நேர்மையான நிர்வாகமா? மானகட்ட பொழப்புள்ளது, வெக்கங்கட்ட பொழப்புள்ளது, அசிங்கம் இல்ல. கோயில் பணத்தை திங்கிற நீங்களாம் புழு புழுத்து வச்சு சாவுவீங்க. உன் சந்ததிகள் பாதிக்கப்படும். உன் சந்ததிகள் நடுரோட்ல பிச்சை எடுத்து ஊனமா அலையும். கோயில் திருக்காசுகளை திங்கிற ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு பயனும் அது எவனா இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, கோயில் சொத்தை கொள்ளையடித்து தின்னா நாளைக்கு உன் சந்ததிகள் மூளை பழங்கி போய் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளாக பிறந்து அவர்கள் நடுரோட்டில் பிச்சை எடுத்து வாழ்வார்கள். இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கலாம், கோடியில குரல்லாம், நீங்க கோயில் காசுல காப்பி குடிக்கலாம், கோயில் காசுல முந்திரி பக்கடா திங்கலாம். நீ சாப்பிட்ட முந்திரி பக்கடாவுக்கு உன் பேரன், உன் பேத்தி, உன் கொள்ளு பேரன், உன் கொள்ளு பேத்திலாம் தண்டனை அனுபவிப்பாங்க. இந்த தண்டனை அவங்க அனுபவிக்கிறப்ப நீ உயிரோட இருப்பியோ இருக்க மாட்டியோ தெரியாது. ஆனா அவன் தண்டனை அனுபவிப்பான். பாவத்தனி அவன் தலையில சுமத்தி வைக்கிற உன் சந்ததியை அழிஞ்சு போயிடும். கோயில் காசை திருடி தின்னா இந்த திராவிட கூட்டம் முழுசும் கோயில் காசை திருடி திங்குது. இந்த திராவிட கூட்டம் ஒரு நாள் அவர்கள் வாரிசுகளை இழந்து அவர்கள் வாரிசுகள் நடுரோட்டில் பிச்சை எடுத்து சோர்த்துப்பாங்க. சரி, இப்ப எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் பேசுறதுனால அவருடைய அரசியலே தமிழ்நாட்டுல இல்லாம போக போகுது, அதிமுகவே வந்து இல்லாம போக போகுது. ஏன்னா இந்த அரசியலானது தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. எம்மாடி சுவாமி விவேகானந்தர் ஒரு நிலைப்பாடு எடுத்தார், ஹிந்து நேஷனலிசம்னு. அதை காந்தி ஏற்றுக்கொண்டார், அதை நேருவும் ஏற்றுக்கொண்டார், அதை படேலும் ஏற்றுக்கிட்டார். 1946-45 முகமது அலி ஜின்னா ஹிந்து முஸ்லீம்னு ஒரு இனவாதத்தை உருவாக்கி நாங்கள் ஹிந்துக்களோடு இணைந்து வாழ முடியாது, எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு ஹிந்து இஸ்லாமியர் பிரச்சனையை பெருசுபடுத்தி மவுண்ட்பேட்டன் பிரபுவின் ஆதரவுடன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது இவங்க மதச்சார்பின்மை போர்வைக்குள்ள போய் பூந்துக்கிட்டாங்க இந்த லிஸ்ட் பண்ண தலைவர்கள். ஆனால் ஹிந்து நேஷனலிசம் என்பதை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி அதற்கான சாத்தியக்கூறுகளை சொல்லி அதற்கான அறிவியல் பூர்வமான உண்மைகளை சொல்லி அனைத்து மதத்தினரும் இங்கு ஒற்றுமையாகவும் நல்ல விதமாகவும் வாழ வேண்டும் என்றால் ஹிந்து நேஷனலிசம் இங்கு வளர வேண்டும் பேசினாரு சுவாமி விவேகானந்தர். அதை மாத்தினாங்க. அப்புறம் சோசியலிஸ்ட் ஜனநாயகம்னாங்க. சோசியலிஸ்ட் ஜனநாயகம் கருவாட்டு சாம்பார். ஜனநாயகம் இருக்கிற இடத்துல சோசியலிசம் இருக்காது, சோசியலிசம் இருக்கிற இடத்துல ஜனநாயகம் இருக்காது. சோசியலிச ஜனநாயகம்னு ஒன்று சொன்னானுங்க, எல்லாம் முடிஞ்சது. அந்த ஹிந்து நேஷனலிசத்தை எம்ஜிஆர் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அவர் இந்த தமிழ் பூமியில் தொடர்ந்து வெற்றியை கண்டிருக்கிறார். அதே ஹிந்து நேஷனலிசத்தை ஜெயலலிதா அவர்கள் எடுத்திருக்கிறார். அவர் தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணில் வெற்றியை பெற்றிருக்கிறார். இவர்கள் சொல்ற சோ கால்டு பெரியாரிசம், அந்த திராவிட சித்தாந்தம், பகுத்தறிவு சித்தாந்தம், நாத்திக சித்தாந்தத்திற்கு எதிராக தான் இங்கு மக்கள் இருந்திருக்கிறார்கள். இங்கு மக்கள் எம்ஜிஆரை போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள், வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஜெயலலிதாவுக்கு மாபெரும் வெற்றி அள்ளி வீசினாங்க. ஏமா ஒரு ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு பெற்று வந்த ஒரு முன்னாள் முதலமைச்சரை மக்கள் ஏத்துக்கிட்டு தொடர்ந்து 10 வருஷம் ஓட்டு போட்டு திமுகவை கூப்பிடுறதுக்கு உட்கார வச்சான். நீ ஹிந்து வெறியன், நீ ஹிந்து மதத்தை ஒழிக்க நினைப்பவன், நீ ஹிந்து மதத்தை அழிக்க நினைப்பவன், நீ ஹிந்து கலாச்சாரத்தை சீரழிக்க நினைப்பவன். அதனால ஒரு போட்டு போடல. அதனால ஜெயலலிதா அவங்க தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க. சரியான ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாட்டையும் எம்ஜிஆர் எடுத்த நிலைப்பாட்டையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுதுதான் விழித்துக் கொண்டு கையில் எடுத்திருக்கிறார். தாய் முகாமையோடு டேரிங்கா போன திராவிட தலைவர் எம்ஜிஆர். அனைத்து திருக்கோயில்களுக்கும் போய் தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தவர் செல்வி ஜெயலலிதா. ஹிந்து நேஷனலிசத்தை கையில் எடுத்தாங்க, அதனாலதான் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க. அதே வழியில் இன்றைக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் வழியில் எடப்பாடி பயணத்தை துவக்கி இருக்கிறாருன்னு நான் பாக்குறேன். இவங்க முருகன் மாநாடு நடத்தலாமா? யாரும் அப்பா விட்டு காசை நடத்தினானுங்க, கோயில் உண்டியல் காசை திருடி நடத்தினானுங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சார்? முருகர் மாநாடு கோவில் காசுல தான் எங்க நடத்தணும் நான் சொல்றேன் குற்றச்சாட்டு.
கோயில் உண்டியல் காசை திருடி சேகர் பாபு அவர்கள் முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்தினார். இது என் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, எங்க இந்து இயக்கங்கள் அத்தனை பேர் சொல்ற குற்றச்சாட்டு. இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. இல்ல நாங்க இப்படி இந்த இதுக்கு நிதியை உருவாக்கணும், நாங்க இப்படிதான் அந்த மாநாடு நடத்தணும், இப்படிதான் வருமானம் வந்துச்சு அந்த மாநாடு நடத்த, இப்படிதான் நாங்க செலவு பண்ணோம், வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க சேகர் பாபா, இல்ல மு.க. ஸ்டாலின் கொடுக்க சொல்லுங்க. அந்த இறுதி உரை யார் தெரியுமா நடத்தினா முருகன் மாநாட்டுல? ஹிந்து சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொரோனா போன்று ஒழிக்க வேண்டும் அப்படி என்று பேசியே இந்தியா முழுவதும் வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் கொடுத்து சொந்த ஜாமீனில் இங்கு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலினை அழைத்துக் கொண்டு போய் இறுதி உரை நிகழ்த்த வைத்தார் சேகர் பாபு அவர்கள். எவன் ஒருத்த ஹிந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கணுங்கிறானோ அவன் போய் இந்த முருகன் மாநாட்டு நிறைவுரையாற்றான். இதை விட கேவலம் ஏதாச்சும் உண்டா? இதை விட ஒரு அநியாயம் ஏதாச்சும் உண்டா? இதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்குமாக இந்த ஹிந்து நேஷனலிசத்தை திரு எடப்பாடி அவர்கள் கையில் எடுத்திருப்பாக நான் நினைக்கிறேன். இது கல்லூரி கட்டக்கூடாது என்பது எங்களது நோக்கம் அல்ல. கல்லூரி கட்ட அரசாங்கத்திற்கும் அறநிலையத்துறைக்கும் சட்டம் அனுமதிக்கவில்லை. நீங்க ஒரு கணக்க புள்ள உத்தியோகம் பார்க்கலாம் உள்ள இருக்கீங்க, அந்த கணக்க புள்ள உத்தியோகத்தை பார்த்துட்டு 5 வருஷத்துல நீங்க வெளியே வந்துடணும். நீங்க 60 வருஷமா கோயில்களை ஆக்கிரமிச்சிருக்கீங்க. அரசாங்கமே ஹிந்து ஆலயத்தை ஆக்கிரமிச்சு செஞ்சிருக்கு. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான அரசியல் பேசுறாரு அப்படின்னா 2026 இந்த கூட்டணி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? மறுபடியே ஜெயலலிதா அம்மா மகாமாவு குளத்துல போய் குளிச்சாங்க. அங்க ஒரு விபத்து நடந்துச்சு, அதை விட்டுருங்க. மகாமாவு குளத்துல நான் ஒரு ஹிந்துன்னு போய் நின்னாங்க, நான் பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டாங்க. கோயிலா ஏறி இறங்குனாங்க. ஜெயிச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு பிஜேபி இங்க வலுவாக இருந்துச்சு, பிஜேபியோட கூட்டணியா வச்சாங்க. பிஜேபி கூட்டணி வச்சு அதுக்கு அப்புறம் ஹிந்து ஆன்மீகவாதி நானுன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் தொகுதியில போய் நின்னாங்க. ஹிந்து ஆன்மீகவாதின்னு சொல்லி கோயிலா போனாங்க, பூஜை பண்ணாங்க, ஹோமம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து ஆலயங்கள் இருக்கக்கூடிய யானைகளுக்கெல்லாம் புத்துணர்ச்சி முகாம் நடத்தினாங்க. கோயில்களுக்கு வாரி வழங்கினாங்க. ஒரு கால பூஜைனாச்சும் ஒரு கோயில் நடக்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அன்னதான திட்டத்தை, திருக்கோயில்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இவ்வளவு இந்து மதம் சார்ந்தான பண்ணாங்க. அதனால அவங்க இஸ்லாமியர்களையும் விட்டுடல, கிறிஸ்தவர்களையும் விட்டுடல. அவங்களுக்கு என்ன செய்யணும் அதையும் செஞ்சாங்க. ஹிந்து ஆன்மீகத்தை பாதுகாப்பதற்கான பணிகளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தார்கள். அதனால் தொடர்ந்து வெற்றி பெற்றார்கள். இன்று ஒரு ஒரு சின்ன நெரேட்டிவ் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் பிஜேபி கூட்டணி ஓட்டு போட மாட்டாங்க. நெரேட்டிவ் இருக்கா இல்லையா? ஜமாத்து கூடி முடிவு பண்ணுதா இல்லையா? ஜமாத்து கூடி இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும், இன்னாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஜமாத்துல முடிவு பண்றாங்க பள்ளிவாசல்ல. அதே போல கிறிஸ்டின் சர்ச்சில் பாதிரிமார்கள் உட்காந்து அந்த அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய டிவோட்டிஸ்ட் மத்தியில இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16% கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த பூமியில தமிழ்நாட்டில் வாழ்றாங்க. அதுல அதிகபட்சமா எங்களுக்கு ஒரு 4% ஓட்டு வந்தாலே பெரிய விஷயம். ஆனா இந்துக்கள் ஓட்டுகளை ஒருங்கிணைக்கணும்னா இந்துக்களுக்கு ஆதரவாக பேசணும். அதான் எடப்பாடி அவர்கள் செய்யறாங்க. அதனால தப்பு இல்ல, இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும். ஆனா இங்க இருக்க இந்துக்கள்ல நிறைய பேர் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு தானே இப்போ உங்க திராவிட அரசு தானே இருக்கு. புரிய வைக்கிறதுக்கு தானே இதை சொல்றோம். ஒரு புறம்போக்கா ஒரு திராவிடவாதியா இருந்து நாத்தியம் பேசிக்கிட்டு கடவுள் இல்லைன்னு இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இப்போ இந்த இதை எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இவனை கோயில் சிலைகளையும் கோயில்களை கொடியவர்களின் கூடாரமாக மாற்றி வைத்துக் கொண்டு இவனு அடிக்கிற இந்த அரசியலை ஒரு திமுக காரன், கரவேட்டி கட்டின திமுக காரன், திமுக தொண்டனா இருக்கக்கூடியவன் ஆன்மீகவாதியாக இருந்தால், அவன் பக்திமானாக இருந்தால், அவன் ஹிந்து சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தால், இவர்கள் செய்யும் அநியாயங்களை மற்றூழியங்களை அவனுக்கு கொண்டு செல்ல வேண்டியது எங்களது கடமை, எங்கள் கூட்டணியின் கடமை. அதை தான் திரு எடப்பாடி கையில் எடுத்திருக்கிறார். இன்னும் தீவிரமாக திரு எடப்பாடி அவர்கள் இந்த அரசியலை முன்னெடுத்தால் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஹிந்து மத நம்பிக்கையுடைய ஹிந்து சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திமுக காரன் எடப்பாடி ஓட்டு போட்டுருவான். இல்ல சார், அதுதான் இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கும் போது இது வெற்றிக்கான பாதை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் அப்ப இந்த பிரச்சாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அத்தைக்கு மீசம் முளைச்சா பாப்பமா, அத்தைக்கு மீசம் முளைச்சாதான் சித்தப்பா. அத்தைக்கு மீசம் முளைக்கல, அவர் ஆம்பளையாவே இருந்த அத்தையாவே இருந்துட்டாங்கன்னா அவங்க அத்தை தான், சித்தப்பா கிடையாது. கேட்டுங்களா? உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க லேடியா இருந்தா அவங்க அத்தை, ஜென்ஸா இருந்தா சித்தப்பா. அதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்னு. ஃபர்ஸ்ட் மீசை முளைக்கட்டும். இவனை பண்ண அநியாயம், அட்டூழியம், கொடூரம், கொலை, கொள்ளை, ஊழல் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெரிஞ்சும் தானே இப்போ ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றீங்களா? தெரியாமலா இருக்கும். நம்ம ஒரு தேர்தல்னா இந்த தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாட்டை மக்கள் எடுத்துட்டு அந்த நிலைப்பாட்டுக்குள்ளதான் திரும்ப நிற்பாங்கன்னா சொல்ல முடியாது.
டிடிவி தினகரனை எய்த்து நின்று ஆர்கே நகரில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை கட்சிகளோட கூட்டணியில் தான் இருந்தாங்க. திமுக, மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாரும் இருந்து தான் கூட்டணி வேட்பாளராக நிப்பாட்டினாங்க. டெபாசிட்டே போயிடுச்சு. டிடிவி தினகரன் ஜெயிச்சிட்டாரு. திமுக டெபாசிட்டை இழந்துச்சு. அடுத்த 6-7 மாதத்தில் நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிருப்தியே வெற்றி அடையில. ஆர்கே நகரில் இப்படி ஓட்டு போட்டானே புள்ள இப்படி மாறிடுச்சேன்னு பேச முடியுமா? பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கலாம், 40-40 அடிச்சிருக்கலாம். அன்னைக்கு நாங்கள் பிரிந்திருந்தோம். இன்னைக்கு என்ன பேசுறாங்க? அன்னைக்கே அவங்க ஒற்றுமையா இருந்தா 20 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருப்பாங்கன்னு இன்னைக்கு பேசுறாங்க. அதிமுக முன்னாள் தலைவர்களே பேசுறாங்க, அமைச்சர்களே பேசுறாங்க. இது ஒரு ஒரு உந்துதல் காரணமாக ஒரு தீய சக்தியை தமிழ் மண்ணில் இருந்து புதைக்குழிக்கு அனுப்புவதற்காக உருவான கூட்டணி. இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். சிறுபான்மை மக்களே இதை புரிந்து கொள்வார்கள். எங்கள் கூட்டணிக்கு பெருவாரியாக வாக்களிப்பார்கள். நாங்கள் 160 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையோட இங்க ஆட்சி அமைப்போம். இது பார்த்துக்கிட்டே இருங்க. இது ஒரு மேஜிக் நடந்துடும். ஓகே சார், தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் நடக்க போகுது அப்படின்றத பத்திலாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.